மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களா? நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளை, நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது இலக்கணம் மொழி முதல் இறுதி எழுத்துகள் என்பதில் புணர்ச்சி என்பதை பார்த்தோம். நிலைமொழியும் வறுமொழியும் சேரும் சேர்க்கைதான் புணர்ச்சி என்பது. நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்தும் வறுமொழியினுடைய முதலெழுத்தும் சேரக்கூடிய சேர்க்கைதான் புணர்ச்சி என்பது. புணர்ச்சியானது இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி என்ற இரு வகைகளாக இருக்கின்றது. இயல்பு புணர்ச்சி என்பது நிலைமொழியும் வறுமொழியும் சேரும் பொழுது எவ்வித மாறுபாடுமின்றி இயல்பாக சேர்வது இயல்பு புணர்ச்சி. இடையில் மாற்றம் ஏற்பட்டு விகாரப்பட்டு சேர்வது விகார புணர்ச்சி என்பது. அவை தோன்றல், திரிதல், கெடுதல் என்று 3 வகைகளாக இருக்கின்றன. புதிதாக ஒரு எழுத்து தோன்றுகின்றது என்றால் அது தோன்றல், ஒரு எழுத்து நீங்குகின்றது என்றால் அது கெடுதல், ஒரு எழுத்து வேறொரு எழுத்தாக திரிந்து வருகின்றது என்றால் அது திரிதல் என்பது. உயிரீறு மெய்யீறு. நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து உயிர்மெய்யாக இருந்தால் அது உயிரீறு என்றும், நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் அது மெய்யீறு என்றும் அழைக்கப்படுகின்றது. உயிர் முதல் மெய் முதல். வறுமொழியின் முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருக்கின்றது என்றால் அது உயிர் முதல் என்றும், உயிர்மெய் எழுத்தாக இருக்கின்றது என்றால் அது மெய் முதல் என்றும் வழங்கப்படுகின்றது. சொற்புணர்ச்சியில் நிலைமொழி இறுதி எழுத்தாகவும் வறுமொழி முதல் எழுத்தாகவும் வருகின்ற எழுத்துகள் சந்திக்கக்கூடிய முறையை 4 விதமாக பிரிக்கின்றார்கள். அதேபோன்று சொற்களினுடைய அடிப்படையில் இலக்கண வகையால் பார்க்கும் பொழுது சொற்கள் 4 வகையாக இருக்கின்றது. அவற்றுள் இடைச்சொல்லும் உரிச்சொல்லும் பெயரையும் வினையும் சார்ந்துதான் வருகின்றது. சார்பெழுத்துகள். சார்பெழுத்துகளுள் ஆயுதம் என்பது சொல்லின் முதலிலோ இறுதியிலோ வராது. அதேபோல் குற்றியல் உகரமும் குற்றியல் இகரமும் சொல்லின் முதலில் வராது. இருந்தாலும் குற்றியல் உகரத்தினுடைய 6 வகைகள் நெடில்தொடர், உயிர்த்தொடர், வன்தொடர், மென்தொடர், இடைத்தொடர், ஆயுதத்தொடர் இவை சொல்லின் இறுதியில் வருகின்றன. இவற்றை பற்றித்தான் நேற்றைய பாடப்பகுதி நாம் கண்டுணர்ந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். இன்று நாம் காண்பது இயல் 2 மாமழை போற்றுதும் என்ற இயலினை பற்றி பார்க்க இருக்கின்றோம். மாமழை போற்றுதும். மழையினை மழையை போற்றி, இயற்கையை போற்றி நாம் காக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவதுதான் இந்த இயலானது. இந்த இயலை கற்பதனுடைய நோக்கங்கள் என்று பார்க்கும் பொழுது இயற்கை வேளாண்மை, நீர் மேலாண்மை ஆகியவற்றினுடைய இன்றியமையாமை உணர்ந்து தம்முடைய சமூக பங்களிப்பை நல்குவது. இயற்கை வேளாண்மை, இயற்கை முறையில் வேளாண்மை செய்வது. இயற்கையாக கிடைக்கக்கூடிய இலை தழைகளை உரங்களாக பயன்படுத்தி, இயற்கை உரங்களை பயன்படுத்தி வேளாண்மை செய்வது. நீர் மேலாண்மை, தண்ணீரினை எப்படி மேலாண்மை செய்வது, அதனை எப்படி சேகரித்து வைப்பது, இவற்றினுடைய இன்றியமையாமையை உணர்ந்து நம்முடைய சமூக பங்களிப்பை நாம் அதில் நல்குவது. இயற்கை சமநிலை தவறுவதால் விளையக்கூடிய இழப்பு, சூழல் சீர்கேடு ஆகியவற்றை குறித்து அதனை அறிந்து விழிப்புணர்வு பெறுவது.
இயற்கை சமநிலை தவறுவதனால் என்ன இழப்பு ஏற்படுகின்றது, சுற்றுப்புற சூழல் எவ்வாறு சீர்கேடு அடைகின்றது என்பதை குறித்த விழிப்புணர்வை பெறுவது. உரையாடல், பள்ளு, குறும்புதினம் ஆகிய வடிவங்களின் வழியாக கருத்துக்களை படித்து பொருள் உணர்ந்து கொள்வது. உரையாடல் வடிவிலும், பள்ளு என்ற இலக்கிய வடிவிலும், குறும்புதினம் இவைகளினுடைய வடிவங்களின் வழி அவை தருகின்ற கருத்துக்களை படித்து பொருள் உணர்ந்து கொள்வது. மொழியை தவறின்றி கையாளவும். மொழியை தவறின்றி கையாள்வதற்கும் தமிழ் சொற்களை பிறமொழி சொற்களை பிரித்தறியக்கூடிய திறனை பெறுவது. தமிழ் சொற்களிலிருந்து பிறமொழி சொற்கள் என்பவை எவை என்பதை அறிந்து அவற்றை பிரித்தறியக்கூடிய திறனை பெறுவது. இவைதான் இந்த இயலை கற்பதனுடைய நோக்கங்கள். ஒன்று இயற்கை வேளாண்மை, நீர் மேலாண்மை. இதனுடைய இன்றியமையாமை என்ன? அடுத்து இயற்கை சமநிலை தவறுவதனால் ஏற்படக்கூடிய இழப்பு, சூழல் சீர்கேடு. உரையாடல், பள்ளு, குறும்புதினம் இந்த வடிவங்களின் வழியாக கருத்துக்களை படித்து பொருள் உணர்தல். மொழியை தவறின்றி கையாள்வதற்கும் தமிழ் சொற்களிலிருந்து பிறமொழி சொற்களை பிரித்தறியக்கூடிய திறனை பெறுவது. இவற்றைத்தான் இந்த இயலின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள இருப்பது. அதில் முதலில் நாம் காண்பது இயற்கை வேளாண்மை. இயற்கை வேளாண்மை என்பது என்ன என்பதை பற்றி முதலில் நாம் காண இருக்கின்றோம். பாடப்பகுதிக்குள் செல்லலாமா மாணவர்களே? தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கம் எண் 28 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? நன்றி. இயற்கை வேளாண்மை. மனித உயிர்கள் வாழ்வதற்கு அடிப்படையாக விளங்குவது வேளாண்மை என்பது. இவ்வுலகில் இருக்கக்கூடிய மனித உயிர்கள் வாழ்வதற்கு அடிப்படை காரணமாக இருக்கக்கூடியது வேளாண்மை. அதனால்தான் உழவு உலகிற்கு அச்சாணி என்று வள்ளுவரும், உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்று பாரதியாரும் போற்றுகின்றார். உழவு தொழில் என்பதுதான் இந்த உலகத்திற்கே அச்சாணியை போன்று செயல்படுகின்றது. அந்த உழவு தொழில் என்பது இல்லை என்றால் அச்சாணி இல்லாத தேரானது எப்படி சாய்ந்து விடுமோ அதனைப் போல இந்த உலகம் சாய்ந்துவிடும் என்று வள்ளுவ பெருந்தகையும், உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், உழவு தொழிலுக்கும் உழவர்களுக்கும் நாம் வந்தனை என்றால் வணக்கம் செய்வோம் என்று பாரதியாரும் போற்றுகின்றார். இயற்கையிலிருந்து விலகி மண்ணுக்கும் மண்ணில் வாழுகின்ற உயிர்களுக்கும் ஊறு விளைவிக்கின்ற நிலை மாறவும் இயற்கை வேளாண்மை புது பொழிவு பெறவும் வலியுறுத்துவது இந்த உரையாடலானது. இயற்கை என்ற நிலையிலிருந்து விலகி மண்ணிற்கும் அந்த மண்ணில் வாழுகின்ற உயிர்களுக்கும் தீங்கினை ஏற்படுத்துகின்ற அந்த நிலை மாற வேண்டும். இயற்கை வேளாண்மையானது புதுப்பொழிவு பெற வேண்டும் என்பதை வலியுறுத்துவதுதான் நாம் பார்க்கக்கூடிய இந்த இயற்கை வேளாண்மை என்ற உரையாடல். இதனை உரையாடல் வடிவில் நமக்கு வழங்கி இருக்கின்றார்கள். உரையாடலை காண்போமா? சொக்கலிங்கம் என்பவர் உரையாற்றுகின்றார். முதலில், வா மங்கை, இன்னும் ஊரோடு வந்து விட்டாயா? மல்லிகா, இங்கே வா, மங்கை வந்திருக்கிறாள் பார். சொக்கலிங்கம் என்பவர் அவருடைய தம்பி மகள் மங்கையை பார்த்து கூறுகின்றார். மங்கை, இன்னும் ஊரோடு வந்து விட்டாயா? ஊருக்கு வந்துட்டியா என்று அவரை வரவேற்று, மல்லிகா இங்கே வந்து பார், மங்கை வந்திருக்கின்றாள் என்று தன்னுடைய மனைவியிடம் சொல்கின்றார். மங்கை, ஆமாம் சித்தப்பா, இங்கே வந்து 2 நாட்கள் ஆகிவிட்டன. சுத்தமான காற்று, கிணற்று தண்ணீர், அம்மா கைச்சமையல் வேறெங்கே கிடைக்கும்? கிராமப்புறத்தில் வாழ்கின்றார்கள். நம்மை போன்று கிராமப்புறத்தில் அவர்களும் வாழ்கின்றார்கள். கிராமப்புற வாழ்க்கை என்பதே நமக்கு கொடுத்து வைத்த ஒன்று. இங்கேதான் சுத்தமான காற்று என்பது நமக்கு கிடைக்கும். ஏனென்றால் நம்மை சுற்றிலும்
மரங்கள் நிறைந்திருக்கும். அடுத்து கிணற்றில் இருக்கக்கூடிய தண்ணீர் இப்பொழுது அது இல்லை. ஒரு சில இடங்களில் இருக்கலாம், ஆனாலும் அதிகமாக இருப்பதில்லை. முன்பெல்லாம் சில வருடங்களுக்கு முன்பு கிணற்றில் இருக்கக்கூடிய தண்ணீர் அப்படியே எடுத்து குடிக்கலாம். குடிக்கும் பொழுது அவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கும், இனிமையாகவும் இருக்கும். அடுத்து அவருடைய அம்மாவினுடைய கைச்சமையல் இதெல்லாம் வேறெங்கே கிடைக்கும் என்று சொல்கின்றார். மல்லிகா கேட்கின்றார், வாமா மங்கை, குழந்தைகள் நல்லா இருக்கிறாங்களா? உன் கணவர் எப்படி இருக்கிறார் என்று நலம் விசாரிக்கின்றார். எல்லோரும் நன்றாக இருக்கின்றார்கள், நீங்கள் நன்றாக இருக்கின்றீர்களா என்று கேட்கின்றார். அதற்கு அவர்களும் நாங்கள் நன்றாக இருக்கின்றோம் என்று சொல்கின்றார். அதற்கு மங்கை சொல்கின்றார், நான் இனிமேல் நம்ம கிராமத்தில் தான் இருக்கப் போகிறேன். அப்பாவினுடைய நிலத்தில் நம்மாழ்வார் ஐயாவை வழியை பின்பற்றி இயற்கை முறையில் வேளாண்மை செய்யலாம் என்று இருக்கின்றேன் என்று சொல்கின்றார். இனி நான் வசிப்பது நம்முடைய கிராமத்தில்தான். வெளியூருக்கு செல்ல வேண்டிய அவசியம் எனக்கு ஏற்படவில்லை. நான் இனி இங்கேயே தங்கியிருக்கலாம் என்று முடிவு செய்துவிட்டேன். அதுவும் அப்பாவினுடைய நிலத்தில் நம்முடைய நம்மாழ்வார் ஐயா, இயற்கை வேளாண் விஞ்ஞானி என்று அழைக்கப்படுகின்ற நம்மாழ்வார் ஐயாவினுடைய வழியை பின்பற்றி இயற்கை முறையில் வேளாண்மை செய்யலாம் என்று இருக்கின்றேன் என்று சொல்கின்றார். இயற்கை வேளாண் விஞ்ஞானி என்று அழைக்கப்படுபவர் நம்மாழ்வார் அவர்கள். ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி 1938ஆம் ஆண்டு பிறந்தவர் அவர். தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தவர். தஞ்சை என்பதே நெல் விளையக்கூடிய இடம்தான், நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படுகின்றது. அதனால்தான் அவருக்கு இளம் பருவத்திலிருந்தே விவசாய பணியின் மீது அதிக ஈடுபாடு என்பது அவருக்கு ஏற்பட்டது. அதிக விளைச்சல் பெற வேண்டும், அதிக லாபம் ஈட்ட வேண்டும் என்ற குறுகிய நோக்கத்தில் இயற்கை வேளாண்மை என்பதை விட்டு செயற்கை வேளாண்மைக்கு மக்கள் நகர்ந்து கொண்டிருந்தார்கள். பூச்சிக்கொல்லி மருந்துகள், செயற்கை உரங்கள் இவற்றை பயன்படுத்தினால் அதிக விளைச்சலானது கிடைக்கும், அதிக லாபம் கிடைக்கும் என்று நினைத்து கொண்டு அவற்றை பயன்படுத்தி நம்முடைய நிலத்தினுடைய தன்மையை மாற்றியமைத்தார்கள். ஆனால் அது தவறு. இவ்வாறு செய்யக்கூடாது. இயற்கை முறையில் நாம் வேளாண்மை செய்தால்தான் அதிலும் அதிக லாபம் என்பது கிடைக்கும், அதே சமயத்தில் அதிக விளைச்சலும் கிடைக்கும், நம்முடைய நிலத்திற்கும் எந்த தீங்கும் ஏற்படாது, அதை உண்பவர்களுக்கும் எந்த விதமான நோய்களும் ஏற்படாது என்பதை இந்த உலகத்திற்கு எடுத்து கூறியவர்தான் நம்மாழ்வார் ஐயா அவர்கள். அவர்களுடைய வழியை பின்பற்றி இவரும் இயற்கை முறையில் வேளாண்மை செய்யலாம் என்று கூறுகின்றார். நல்ல முடிவுதான். நமக்கெல்லாம் அவர்தானே வழிகாட்டி. அதற்கு நான் என்ன உதவி செய்யணும் என்று சொக்கலிங்கம் கேட்கின்றார். இயற்கை வேளாண்மை செய்ய வேண்டும் என்ற ஆசை மட்டும்தான் எனக்கு இருக்கின்றது. ஆனால் அதனை பற்றி ஒன்றும் தெரியாது. நீங்கள் தான் அதனை பற்றி எனக்கு படிப்படியாக சொல்லித்தர வேண்டும் என்று கூறுகின்றார். சொல்கின்றேன், சரிவா, நாம் நம்முடைய பண்ணைக்கு போய் எல்லாவற்றையும் சுற்றி பார்த்தபடியே பேசுவோம் என்று கூறியபடியே இருவரும் கிளம்புவதற்கு தயாராகின்றார்கள். அப்பொழுது மல்லிகா 2 குவளைகளில் மோருடன் வருகின்றார். இந்த மோரை குடித்தபடி நீங்கள் பண்ணையை சுற்றி பாருங்கள் என்று கூறி அவர்கள் இருவருக்கும் மோர் கொடுக்கின்றார். இருவருமே மோர் கொடுக்கின்றார்கள். மங்கை கேட்கின்றார், இப்படி வெண்ணெயோடும் வாசனையோடும் மோர் குடித்து எத்தனை நாட்கள் ஆச்சு? எங்கே வாங்குகிறீர்கள்? மோரில் வெண்ணெயும் அதனுடைய வாசனையும் இவை கலந்து மோர் குடித்து நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது.
இந்த மோரை எங்கே வாங்குகின்றீர்கள் என்று கேட்கின்றார். கிராமப்புறத்தில் மோரை விலை கொடுத்தா வாங்குவோம். அதான் மல்லிகா சொல்கின்றார், மோரை வாங்குவாங்களாம், கொல்லையில் இருக்கிற நம்ம மாட்டோட பால் தான் இவ்வளவு வாசம். கொல்லைப்புறத்தில் பின்புறத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய மாட்டினுடைய பால் தான் இந்த அளவிற்கு வாசமாக இருக்கின்றது என்று சொல்கின்றார். அப்படியா, நாங்கள் நகர்ப்புறத்தில் வாழ்கின்றோம். எனக்கு பால் மோர் எல்லாமே நெகிழிப்பையில் வாங்குகின்ற பழக்கம். அதனால் தான் எங்கே வாங்குகின்றீர்கள் என்று கேட்டுவிட்டேன் என்று சொல்கின்றார். சொக்கலிங்கம் அவர்கள் தயாராகி வந்து அவரோடு மங்கையும் மல்லிகாவும் 3 பேருமே புறப்பட்டு போகின்றார்கள். தூரத்தில் பார்க்கின்றார், அவருடைய பண்ணையில் பனைமரங்களானது நடப்பட்டு இருக்கின்றது. உடனே அதனை பார்த்து கேட்கின்றார் மங்கை, பனைமரம் வளர்க்கின்றீர்களா சித்தப்பா என்று. ஆமாம், பனைமரம் நம்முடைய தமிழ்நாட்டோட மாநில மரம். நம்முடைய தமிழ்நாட்டின் மாநில மரம் இது பனைமரம். பனங்கொட்டையை 3 அடிக்கு 3 அடி இடைவெளி விட்டு நட்டு வைத்திருக்கிறேன். கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் ஆகுது. இன்னும் 7 ஆண்டில் நல்ல பலன் தரும் என்று சொல்கின்றார். 3 அடிக்கு 3 அடி இடைவெளி விட்டு பனங்கொட்டையை அவர் நட்டு வைத்திருக்கின்றார். கிட்டத்தட்ட நட்டு வைத்து 4 ஆண்டுகள் ஆகிவிட்டதாம். இன்னும் 7 ஆண்டுகளில் அது நல்ல பலனை தரும். ஒரு பனைமரமானது வளர்ந்து பலனை தருவதற்கு கிட்டத்தட்ட 1 வருட காலம் எடுத்துக்கொள்ளும். 1 வருட காலம் எடுத்துக்கொண்டாலும் அது தருகின்ற பலன்கள் என்பது ஏராளமானதாக இருக்கின்றது. பனைமரத்தினால் அப்படி என்ன பயன் என்று கேட்கும் பொழுது, பனைமரம்தான் ஏழைகளோட கற்பக விருட்சம் என்று சொல்கின்றார்கள். ஏனென்றால் அது சிறந்த காற்று தடுப்பான். காற்றினை தடுக்கின்றது. ஆழத்தில் நீர்மட்டம் குறையாமல் நீரை சேமித்து வைக்கின்ற தன்மை உடையது பனைமரமானது. நிலத்திற்கடியில் நீர்மட்டமானது குறையாமல் நீரை சேமித்து வைக்கக்கூடிய தன்மை உடையது பனைமரம். அதனால் தான் நம்முடைய முன்னோர்கள் குளங்களிலும் ஏரிகளிலும் வாய்க்கால் ஓரங்களிலும் பனைமரங்களை நட்டு வைத்திருக்கின்றார்கள். இதனால் நிலத்தடி நீர்மட்டம் என்பது குறையாது. நிலத்தடி நீர்மட்டம் குறையாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள் பனைமரங்களை நீரை சேமித்து வைக்கக்கூடிய இடங்களில் நட்டு வைத்திருக்கின்றார்கள். பனைமரம் வளர வளர அதற்கு அந்த அளவிற்கு தண்ணீர் என்பதே தேவையில்லை. தண்ணீரே இல்லாமல் வளரக்கூடியது. அதிலிருந்து நுங்கு, பதநீர் மட்டுமல்லாது அவற்றிலிருந்து கருப்பட்டி, பனங்கற்கண்டுன்னு ஒரு மதிப்புக்கூட்டு பொருள்களை நாம் உருவாக்கலாம். நுங்கு, கருப்பட்டி, பனைமரத்திலிருந்து ஏராளமான பொருள்கள் நமக்கு கிடைக்கப் பெறுகின்றது. காய்கள் காய்த்த பிறகு அதிலிருந்து நுங்கு வெயிலுக்கு இதமானதாக இருக்கும், குளிர்ச்சியுடையதாக இருக்கும், மருத்துவ குணங்கள் நிறைந்தது அது. அதேபோல் அந்த நுங்கு காய்ந்த பிறகு நன்கு பழுத்து விட்டதென்றால் பனங்காய், அதனை தீயில் சுட்டும் சாப்பிடலாம், அப்படியேவும் சாப்பிடலாம். அதிக சத்துக்கள் நிறைந்தது அது. அந்த பனங்காய் பழுத்து கீழே விழுந்த பொழுது அதனை எடுத்து நிலத்தினின் குழி தோண்டி புதைத்து விட்டோம் என்றால் சில நாட்கள் கழித்த பிறகு அதிலிருந்து பனங்கிழங்கு என்பது கிடைக்கப்பெறும். அந்த பனங்கிழங்கையும் நாம் உண்ணலாம். அதிலும் ஏராளமான சத்துக்கள் நமக்கு கிடைக்கப்பெறுகின்றது. பனை மரத்திலிருந்து பனங்கற்கண்டு என்பதை தயாரிக்கின்றார்கள். மருத்துவ குணங்கள் உடையது. பனை மரத்திலிருந்து பதநீர் இறக்கப்படுகின்றது.
அதுவும் நம்முடைய உடலுக்கு வலிமை ஊட்டக்கூடியது. பனைமரத்தினுடைய இலைகள் விசிறிகளாக பயன்படுத்துகின்றார்கள். அதனுடைய இலைகளை கூரை வேய்வதற்கும் பயன்படுத்துகின்றார்கள். இப்படி பல்வேறு விதமான பலன்களை நமக்கு தருகின்றது பனைமரமானது. அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை வைத்து மதிப்புக்கூட்டு பொருள்கள் என்று உருவாக்கப்படுகின்றது. மதிப்புக்கூட்டு பொருள் என்பது பனைமரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பதநீரிலிருந்து பனங்கற்கண்டு, கருப்பட்டி போன்றவற்றை தயாரித்து விற்பதன் மூலம் அதிக வருவாய் என்பது கிடைக்கும். ஒரு பொருளை மேம்படுத்தப்பட்ட மாற்றுப் பொருள்களாக மாற்றுவதைத்தான் மதிப்புக்கூட்டு பொருள் என்று அழைக்கின்றார்கள். பனைமரத்திலிருந்து கிடைக்கின்ற பதநீரை அதிலிருந்து பனங்கற்கண்டு, கருப்பட்டி போன்றவற்றை தயாரிக்கின்றார்கள். ஒரு பொருளை மேம்படுத்தப்பட்ட மற்றொரு பொருளாக மாற்றுவதுதான் மதிப்புக்கூட்டு பொருள் என்பது. இவர் தன்னுடைய பண்ணையை சுற்றிலும் மொத்தம் 50 பனைமரங்களை வைத்திருக்கின்றாராம். மிகுந்த பலனை தரக்கூடியது பனைமரம். மாணவர்களை, கிடைத்தால் உங்களுடைய நிலத்திலும் கூட பனைமரங்களை நட்டு வளருங்கள். மிகுந்த பலனை தரக்கூடியது. 12 வருடங்களில் ஒரு மிகுந்த பலனை தரக்கூடியது பனைமரமானது. அதேபோன்று ஒரு பனைமரம் 100 வருடங்கள் ஆகிவிட்டது என்றால் அந்த பனைமரத்திலிருந்து பூக்கள் பூக்குமாம். அதுதான் அதனுடைய ஆயுள் முடிவதற்கான காலகட்டம். ஆனால் அதற்கு முன்பாகவே நாம் விட்டு வைப்பதில்லையே. என்ன செய்கின்றோம்? பனைமரத்தை வெட்டி விடுகின்றோம். 100 வருடங்கள் அந்த பனைமரம் வாழ்கின்றது என்றால் அதிலிருந்து பூக்கள் பூக்கும். அந்த படத்தில் கூட நீங்கள் காண்பீர்கள். அப்படி பூக்கள் பூத்திருக்கின்றது என்றால் அந்த பனைமரம் நட்டு வைத்து 100 வருடங்கள் ஆகிவிட்டது என்று அர்த்தம். அதனால்தான் பல பலன்களை தருகின்ற காரணத்தினால்தான், மிகவும் எளிமையாக கிடைக்கக்கூடியது என்ற காரணத்தினால்தான் ஏழைகளின் கற்பக விருட்சம் என்று பனைமரத்தை சொல்கின்றார்கள். நன்றி. மங்கை பனைமரத்தினுடைய பலன்களை கேட்ட பிறகு, சித்தப்பா, நீங்கள் மதுரையில் வேலை பார்த்தப்ப பழைய முறையில் தானே வேளாண்மை நடந்திருக்கும். இன்றைக்கும் உரம், பூச்சிக்கொல்லி என்று மண்ணே நஞ்சாக போயிருக்கே. நீங்கள் மதுரையில் வேலை பார்த்த பொழுது பழைய முறையில், இயற்கை முறையில் தான் வேளாண்மை செய்தீர்கள். ஆனால் இன்றைக்கு உரம், பூச்சிக்கொல்லி என்று மண்ணை நஞ்சாக்கிவிட்டார்கள். சொக்கலிங்கம் அதற்கு பதில் அளிக்கின்றார். ஆமாம் மங்கை, நிலத்தை சரி செய்வது தானே முதல் வேலை. நான் மதுரையிலிருந்து இங்கே வந்த பிறகு முதலில் செய்த வேலை நிலத்தை சரி செய்வது, அதனை பண்படுத்துவது. அதற்கு நான் செய்தது, அறுவடை முடிந்த பிறகு வைக்கோலை சமமாக பரப்பி அதனை மடியச் செய்து மறுபருவம் வந்தவுடன் நிலத்தில் நீரை தேக்கி உழ வேண்டும். அறுவடை முடிந்த பிறகு கிடைத்திருக்கூடிய வைக்கோலை நிலத்தில் சமமாக பரப்பி அதனை மடியச் செய்து நன்கு உழவு செய்து மறுபருவம் வந்தவுடன் நிலத்தில் நீரை தேக்கி மீண்டும் உழ வேண்டும். வைக்கோலை மடியச் செய்து உழ வேண்டுமா? வைக்கோல் என்பது பார்ப்பதற்கு மென்மையானதாகவும் லேசானதாகவும் தெரிகின்றது. மிக எளிமையானதாகவும் இருக்கின்றது. ஆனால் இந்த வைக்கோலினுடைய உண்மையான மதிப்பை மக்கள் அறிந்து கொண்டார்கள் என்றால் இந்த உலகமே ஒரு முறை குலுங்கிவிடும். நிலத்தில் வைக்கோலை பரப்புவது, உரச்செடிகளை வளர்ப்பது, நிலத்திலிருந்து கிடைக்கும் குப்பை, கூளம், செடி செத்தைகளை நிலத்திற்கே கொடுப்பது என்ற செயல்கள் நெற்பயிரும் மாரிக்கால பயிரும் வளர்வதற்கான வளத்தை இந்த பூமிக்கு அளிக்கும். நிலத்தில் வைக்கோலை பரப்பி நீரை தேக்கி உழவு செய்வதன் மூலமாகவும், உரச்செடிகள் கொழுஞ்சி, தக்கை இது போன்ற செடிகளை வளர்ப்பதும், நிலத்தில் வளரச் செய்வதும், அது தானாகவே வளரும்.
அந்த உரச்செடிகளை வளர்ப்பதும், நிலத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த குப்பை கூளங்கள், செடி செத்தைகள், இவை அனைத்தையுமே மீண்டும் அந்த நிலத்திற்கே கொடுத்து விடுவது. இது போன்ற செயல்களை நாம் செய்தோம் என்றால் நெற்பயிர்களும் பருவகால பயிர்களும் வளர்வதற்கான வளத்தினை இந்த பூமிக்கு அவை அளித்துவிடும். நிலத்திலிருந்து கிடைக்கக்கூடிய குப்பை கூளங்கள், செடி செத்தைகளை நிலத்திற்கே நாம் உரமாக வழங்கிவிட்டோம் என்றால் பயிர்கள் நன்கு செழித்து வளர்வதற்கான ஒரு வளத்தினை இந்த பூமிக்கு அவை அளிக்கின்றன. அதனால்தான் நிலத்திலிருந்து கிடைத்த வைக்கோலை மீண்டும் அதற்கே உரமாக பயன்படுத்துகின்றோம் என்று சொல்கின்றார். புரிந்ததா மாணவர்களே? நன்றி. மாணவ கண்மணிகளே, இதுகாரும் நாம் கண்டறிந்தது இயற்கை வேளாண்மை என்பதில் ஒரு பகுதியை பற்றி பார்த்தோம். மனித உயிர்கள் வாழ்வதற்கு அடிப்படையாக விளங்குவது வேளாண்மை என்பது. உழவு உலகிற்கு அச்சாணி என்றும், உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்றும் அறிஞர் பெருமக்கள் போற்றியிருக்கின்றார்கள். இயற்கையிலிருந்து விலகி மண்ணுக்கும் மண்ணில் வாழ்கின்ற உயிர்களுக்கும் தீங்கினை விளைவிக்கக்கூடிய நிலை மாறவும், இயற்கை வேளாண்மை புதுப்பொழிவு பெறவும் வலியுறுத்துவது இயற்கை வேளாண்மை என்ற இந்த உரையாடல். அவருடைய நிலத்தில் பனைமரம் நட்டு வைத்திருக்கின்றார். பனைமரம் என்பது நம்முடைய தமிழ்நாட்டினுடைய மாநில மரம். ஒரு பனைமரம் வளர்வதற்கு 12 ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளும் நல்ல பலனை தருவதற்கு. பனைமரமானது ஏழைகளின் கற்பக விருட்சம் என்று சொல்கின்றார்கள். சிறந்த காற்று தடுப்பானாகவும் நிலத்தடி நீர்மட்டம் குறையாமல் சேமித்து வைக்கக்கூடிய தன்மை உடையதும் பனைமரமானது. பனைமரம் வளர்வதற்கு பெரிய அளவிற்கு தண்ணீர் தேவையில்லை. அதிலிருந்து நுங்கு, பதநீர் மட்டுமல்ல, அவற்றிலிருந்து கருப்பட்டி, பனங்கற்கண்டு என்று மதிப்பு கூட்டு பொருள்களை நாம் உருவாக்கலாம். அறுவடை செய்த பிறகு வைக்கோலை சமமாக பரப்பி மடியச் செய்து மறுபருவம் வந்தவுடன் நிலத்தில் நீரை தேக்கி உழவு செய்ய வேண்டும். வைக்கோல் என்பது மென்மையானதாகவும் லேசானதாகவும் தெரிகின்றது. ஆனால் அதனுடைய உண்மையான மதிப்பை மக்கள் அறிந்து கொண்டால் இந்த உலகமே ஒருமுறை குழங்கிவிடும். நிலத்தில் வைக்கோலை பரப்புவது, உரச்செடிகளை வளர்ப்பது, நிலத்திலிருந்து கிடைக்கும் குப்பை கூளம், செடி செத்தைகளை நிலத்திற்கே கொடுப்பது என்ற செயல்கள் மூலமாக நெற்பயிரும் மாரிக்கால பயிரும் வளர்வதற்கான வளத்தினை இந்த பூமிக்கு அவை அளிக்கின்றன என்பதை பற்றி நாம் பார்த்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் பக்கம் எண் 28 மற்றும் 29. பக்கம் எண் 28இல் இயற்கை வேளாண்மை என்று ஆரம்பித்து பக்கம் எண் 29இல் நெற்பயிரும் மாரிக்கால பயிரும் வளர்வதற்கான வளத்தை பூமிக்கு அளிக்கின்றன என்பது வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று உறக்க படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். வீட்டுப்பாடம் பக்கம் எண் 52இல் குருவினா. குருவினா 1. தமிழ்நாட்டின் மாநில மரம் சிறுகுறிப்பு வரைக என்பது. அதற்குரிய விடையானது தங்களுடைய கோனார் தமிழ் உரையில் பக்கம் எண் 23இல் இடம்பெற்றுள்ளது. தமிழ்நாட்டின் மாநில மரம் சிறுகுறிப்பு வரைக. தமிழ்நாட்டின் மாநில மரம் பனைமரம். அது சிறந்த காற்று தடுப்பான். அது நிலத்தடி நீர்மட்டம் குறையாது காக்கும். அம்மரத்திலிருந்து பதநீர், நுங்கு முதலியன கிட்டுகின்றன. அவற்றை கொண்டு கருப்பட்டி, பனங்கற்கண்டு தயாரிக்கப்படுகின்றன. இந்த விடைதான் அந்த வினாவிற்குரியது. இந்த வினாவிடையை ஒருமுறை எழுதி பலமுறை படித்துக்கொள்ளுங்கள். எழுதுவது ஒருமுறை, படிப்பது பலமுறை. தங்களுடைய கையெழுத்து பயிற்சியையும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பாட வேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.